ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மலைப்பாம்பு நகர முடியாம இருக்கு. அங்க ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்தது. அதை பார்த்து அந்த ஊரே அதிர்ந்து போச்சு. சரி, என்ன நடந்தது அப்படின்றதான் இந்த வீடியோ பார்ப்போம். தெற்கு சுலவேசில பாட்டியோட கிராமம் இருக்கு. அது ஒரு மலை கிராமம், ரொம்ப அழகான ஒரு கிராமம். அந்த கிராமம் முழுவதும் பச்சை பசையில் பசுமையா இருக்கும். அந்த வயலுக்கு நடுவுல அழகான கிராமம் இருக்கு. அந்த கிராமம் தான் பாட்டியோட கிராமம். அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே ரொம்ப அமைதியா வந்து வந்திருக்காங்க. முக்கியமா அங்க எல்லாமே விவசாயம் தான். அந்த கிராமத்துல ஒருத்தர் தான் போலீஸ் கென்றோ. அவரு கடந்த காலத்துல ஒரு போலீஸா இருந்தாரு. ரிட்டைர்மெண்ட் காலம் முடியறதுக்கு முன்னாடியே தனது வேலையை கேன்சல் பண்ணிட்டு வந்துடுறாரு. இப்பதான் வீட்டுக்கு வந்தவரு ரொம்ப மதிப்பு மரியாதையோட அந்த கிராமத்துல வந்து வந்திருக்காரு. அந்த கிராமத்துல எல்லாமே குடிசை வீடு தான். அவருடைய வீடு மட்டும் பிரம்மாண்டமான காங்கிரீட் சுவர்ல அழகா கட்டப்பட்டிருக்கு. அவர் பாக்கிறதுக்கு கட்டுமஸ்தான உடம்பு, பாக்கிறதுக்கு ரொம்ப கம்பீரமா வந்திருப்பாரு. காலையில எழுந்திருக்கிறது, டீ குடிக்கிறது, அவர் வெளியிடங்களுக்கெல்லாம் ஜாலியா போயிட்டு வர்றது அப்படின்னு அவருடைய அன்றாட வழக்கமா இருக்கும். முக்கியமா அவர் வெளில போகும்போது உள்ள மக்கள் எல்லாருமே அவங்களை அறியாமையே வழக்கம் சுத்துவாங்க. அந்த அளவுக்கு மதிப்பு மரியாதையோட வந்திருப்பாரு. அவருடைய பங்களா மிக பிரம்மாண்டமான பங்களா. 2 சொகுசுக்காரு எப்போதும் நின்று இருக்கும். இப்ப இப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் ஒருத்தர் வண்டியில தள்ளுவண்டிய ஏத்துட்டு வர்றாரு. அந்த தள்ளுவண்டியில எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு அவர் கேட்கிறாரு. எங்களுக்கு வேற வழி தெரியலையா, என்னோட மகளுக்கு திருமணமா வச்சிருக்கேன், திருமணத்தை செஞ்சு முடிக்கணும்னா வச்சுதான் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு அந்த செல்வந்தரோ, நீ ஏன் கவலைப்படுறீங்க, என்னிட்ட வந்து கேளுங்க, எவ்வளவு நாள் நான் பணம் தரேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அந்த கிராமத்துல அவர் ஒரு பிரபு போலவே வந்துட்டு வர்றாரு. அவங்களோட ஏமைகளை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அவர் எதுவுமே பேசாம போயிடுறாரு. இப்படிதான் இருந்தாலும் அவரு தன்னையே வந்து பெருமைப்படுத்திப்பாரு. அதாவது அந்த ஊர்ல எப்போதுமே அவர் கண்டாவே எல்லாமே எடுங்குவாங்க. அவர் வீட்டுல ஒரு பயங்கரமான மலை பாம்பு இருக்கு. 5 மீட்டர் நீளமுள்ள அந்த பாம்பு பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போறதுக்கு பயப்படுவாங்க. ஏன் இவ்வளவு பெரிய பாம்பு வளர்க்குறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு கூட எல்லாருக்குமே பயமா இருக்கும். ஆனா அதை அவரோட வந்து எடுத்து சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னா அவர் பயங்கரமா வந்து கோவப்படுவாரு. அந்த கோபத்துக்கு ஆளாக கூடாது அப்படின்னு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. அதே போல அந்த மலைப்பாம்புக்கு தினந்தோறும் ஆடு, கோழி அப்படின்னு வாங்கி எப்போதும் வந்து அதுக்கு போட்டுட்டே இருந்திருப்பாரு. இப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹென்ரிய கூண்டுல எப்போதுமே அந்த பாம்பு சூண்டு கிடக்கும். அங்குள்ளவங்க பேசிக்கிறாங்க, ஏன் இவரு இவ்வளவு பெரிய பாம்பு வந்து வளர்க்குறாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்பதான் சில பேர் சொல்லிடுறாங்க, அந்த வீட்டை பாதுகாக்கிறதுக்காக அவர் வந்து அவ்வளவு பெரிய பாம்பு வந்து வளர்த்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. குடியிருப்பாளர்கள் எல்லாமே நடுங்கிறாங்க. அவரோட எப்பவுமே இப்படி சொல்லுவாரு. ராஜா அந்த மலைப்பாம்பு நோக்கி அவர் சொல்றாரு, அதிகாரத்தின் சின்னம், அவர் கண்களை பாருங்க, ஆனா அவர் தாக்கும் போது அவர் கொடியவர் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த வார்த்தை அந்த கிராம மக்கள் மனதுல ஆழமா பதிஞ்சிச்சு. உள்ள எல்லாருமே அங்க போகவே பயப்படுவாங்க. போலீஸ்கார் வீட்டு அருகில குழந்தைகள் கூட விளையாட தடை வைக்கப்பட்டது. இப்ப ஒருத்தர் வந்து போலீஸ் எந்த இடங்கள் வருது, ஏன் சார் இந்த மலைப்பாம்பு வளர்க்குறீங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு. இந்த ராஜா அமைதிக்கு பெருமை உள்ளவன், இவன் கோவப்பட்டா எவ்வளவு கொடூரமா இருக்குன்னு தெரியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப அவர் சொல்லிட்டு உள்ள போயிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அங்க பயங்கரமான சத்தம் கேக்குது. யாரோ அலற சத்தம் உள்ள இருந்து கேக்குது. அவர் பயந்துட்டு அங்கிருந்து ஓடிடுறாரு. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் யாருமே வெளில சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. அந்த மலைப்பாம்பு பத்தி எப்போதும் பெரும் பேசிப்பாரு. அந்த மலைப்பாம்புக்கு ராஜான பேரும் வச்சிருக்காரு. அதோட விளைவை யாரும் எதிர்பார்க்க முடியாதபடி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதனாலேயே அங்க போறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. இருந்தாலும் அவங்களும் அவங்க வேலையை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவரு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க, பக்கத்துல உள்ளவங்க, அவரு கூட அந்த பகுதியில் உள்ள யாருமே வந்து பேச மாட்டாங்க. அதே இடத்துல அந்த ஊர்ல சிகான ஒருத்தர் அவர் வந்திருக்காரு. திடீர்னு அவருக்கு பண தேவைப்படுது. இப்ப அவரு ரொம்ப வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க. மருத்துவ செலவுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு போயிருக்காங்க. இந்த தான் ஹென்ரி அங்க போறாரு. அவங்களுக்கு பண உதவியும் செய்யறாரு. ஆனா அதுக்கு பதிலா அவங்களுடைய நிலத்தை அடமானம் வாங்கிக்கிறாரு. அந்த நிலம் கொஞ்ச நாளைக்கு பிறகு அவங்களால கொடுக்க முடியாதுன்னு தெரியும். அதனால அந்த நிலம் அவருக்கே சொந்தமாயிடுது. இது போல நிறைய மக்களுக்கு அவர் உதவி பண்ணுவாரு. ஆனா சுயநலத்தோட தான் அவர் வந்து பண்ணுவாரு. அவருக்கு தேவை நிலம் ஏதாவது எழுதி கொடுக்கணும். அதே போல சொத்து ஏதாவது எழுதி கொடுத்தா அவரு வேணுங்கிற பணம் வந்து கொடுப்பாரு. இப்படி அவரு அங்க உள்ள மக்கள் எல்லாருமே அடிமை போல வந்துச்சிருக்காரு. முக்கியம் பாத்தீங்கன்னா அவர் எப்போதுமே பொது சேவைக்கோ இல்ல பொதுவான காரியங்களுக்கோ எந்த ஒரு விஷயங்களுக்கும் அவர் போக மாட்டாரு. அதாவது கல்யாணம், திருவிழா, யாராவது இறந்துட்டாவோ அவர் எந்த காரியங்களுக்கும் அவர் கலந்துக்கவே மாட்டாரு. மக்களும் வந்து அவரை யாரும் வந்து கண்டுக்க மாட்டாங்க. இப்படியே வந்து அவருடைய வாழ்க்கை வந்து போயிட்டு இருக்கு. முக்கியமா ஒவ்வொரு வாரமும் அவருடைய வீட்டுக்கு நகரத்துல இருந்து வெளியாட்கள் வந்து வருவாங்க. அவர் கூட காஃபி, உணவு எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க, பியர் எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. இப்படி அவருடைய வாழ்க்கை ரொம்ப விசித்திரமாவே போயிட்டு இருக்கும். அவர் வாழ்றது கிராமமா இருந்தாலும் எப்போதுமே நகரத்து நண்பர்கள் அடிக்கடி அவரை வந்து பார்ப்பாங்க. அப்படிதான் அவருடைய நட்பு வட்டாரம் விரிஞ்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நமக்கு ஈடா இந்த கிராமத்துல யாருமே இல்ல. அதனால நம்மளை பார்த்தா எப்போதுமே ஒரு மதிப்பு மரியாதையோட
போல வந்திருக்கணும். அந்த மக்கள் எல்லாருமே ஒரு புள்ளியில இருந்து நம்ம வச்சிருக்கணும், விலகியே வச்சிருக்கணும். நம்ம தான் இந்த ஊருக்கே வந்து முதலாளி அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறாரு. அதே நேரத்துல அதே ஊர்ல வசிக்கிற ஒருத்தர் தான் அகமது யூசப்னு ஒருத்தர். அவருடைய மனைவி பாத்திமா, அவருடைய மகன் ரிஸ்க், இப்படி ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கிற ஒரு குடும்பம் தான் அவருடைய குடும்பம். அகமது எப்போதுமே ரொம்ப எளிமையானவரு. வெளியிடங்களுக்கு சின்ன சின்ன கூலி வேலைக்கு வந்து போவாரு. வாக்கியாவரப்பு வெட்டுறது, கட்டுமான தளங்களுக்கு வேலைக்கு போறது அப்படின்னு அவரு சின்ன சின்ன வேலைக்கு போயிட்டு அவரு வாக்கியம் வந்து நடத்துவாரு. அவருடைய மனைவி வடை, சம்சா போன்ற உணவுப் பொருள் வந்து சுட்டு அவர் வந்து விற்க போவாரு. அதே போல அவருடைய மகன் ரிஸ்க் ரொம்ப அமைதியானவன். அங்க யாரிடமே அவன் பேச மாட்டான். மத்த எல்லா குழந்தைகளுமே ஜாலியா வந்து விளையாண்டு இருக்கோம். ஆனா ரிஸ்க் மட்டும் வெளில வந்து போகவே மாட்டான். அங்க உள்ள எல்லோருக்குமே கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருக்கும். ஆனாலும் ரிஸ்க் கொஞ்சம் வித்தியாசமா வந்திருக்கான். இப்படி வந்து நாட்கள் போயிட்டு இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருந்தாலும் அகமது வெளியிடங்களுக்கு கூலி வேலைக்கு போனாலும் ஒரு சில நேரங்கள்ல அவங்களுக்கு 2 வேளை உணவு தான் வந்திருக்கும். உணவே கிடைக்காத அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வந்து பஞ்சமா இருக்கு. இப்படியே வந்து வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இப்பதான் ஒரு நாள் திடீர்னு அந்த ஊர்ல ஒரு வித்தியாசம் நடக்குது. அகமதோட வீட்டுல திடீர்னு ஒரு மோட்டார் சைக்கிள் நிக்குது. எல்லாருக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. இப்பதான் யாராவது உறவினர்கள் வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் அது வந்து ரிஸ்க் வாங்கி இருக்கிறதா அப்படின்றது அப்புறம் தெரியுது. அது பிறகு அவருடைய வீட்டுல குடிசை வீடா இருந்தது. இப்ப அவங்க வீட கட்டுமான வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயமும் அவங்க வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளவு ஏழ்மையா இருந்த இவங்களுக்கு எப்படி திடீர்னு இவ்வளவு காசு வந்தது, எப்படி இப்படி மாற்றம் ஏற்படுது, ரிஸ்க் ஏதோ சூனியம் செய்யறான், அவங்க வீட்டுல சூனியம் செய்யறதாலதான் இந்த அளவுக்கு பணம் பெருகுது அப்படின்னு எல்லா மக்களுமே கிசுகிசுக்கிறாங்க. இந்த வதந்தி ஊர் முழுவதும் பரவுது. இப்ப அந்த செய்தி போலீஸ்காரர் ஹெட்ரோவுக்கும் அந்த போலீஸ்காரருக்கும் பயம் வந்துருச்சு. இப்ப அவருக்கு கோபம் வருது. நம்ம ஊர்ல நம்மளை விட ஒருத்தர் வந்து மிஞ்சிருவானா அப்படின்னு கோவப்பட்டு எழுந்திருக்கிறாரு. பரவுது. உடனடியாக ஹென்ரோ டீக்கடையில பொதுமக்கள் எல்லாம் கூப்பிட்டு அகமதோட பையன் ரிஸ்க் ஏதோ பில்லி சூனியம் பண்றான், தவறான பாதையில அவன் சம்பாதிச்சிட்டு இருக்கான், அதனால யாருமே அவங்க கூட தொடர்புல வச்சுக்காதீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்றான். இப்ப இதை கேட்டு அந்த மக்கள் அதிர்ச்சி ஆகுறாங்க. எல்லோருமே சரி அப்படின்னு தலைவாட்டுறாங்க. இப்ப அகமது யாரும் வேலைக்கு கூப்பிடுறது இல்ல. அதே நேரத்துல அவருடைய மனைவி பாத்திமா வைக்கிற அந்த வடையும் ஸ்வீட்டை கூட யாரும் வாங்கறது இல்ல. எனக்கு பயமா இருக்கு, நீங்க ஏதோ பில்லி சூனியம் பண்ற மாதிரி ஊர்ல பேசிக்கிறாங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்றாங்க. பாத்திமா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அழுதுகிட்டே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமா ரிஸ்கோட காதுக்கும் எட்டுது. இவன் ஏதோ பில்லி சூனியம் பண்றான் அப்படின்னு மக்கள் பேசிக்கிறது அவருடைய காதுல வருது. இப்ப அவருடைய கண்கள் சிவருது. ரொம்ப கோவப்படுறான். ஆனாலும் பொறுமையாயிடுறான். அகமதோட குடும்பம் இப்படி வேகமா வளர்ச்சி ஆகிறதால அவங்களால பொறுத்துக்க முடியல. இப்ப ஹென்ரோ எல்லாரையும் பாக்குறாரு. அவரால இதை தாங்கிக் கொள்ளவே முடியல. ஏன்னா இந்த ஊர்ல எல்லோரும் நம்மளை பார்த்து பயப்படுறாங்க. ஒரு மரியாதை, ஒரு பயத்தோட வந்து இருக்கிறாங்க. எந்த ரூபத்துல அவங்களுடைய வளர்ச்சி இருந்திருக்குது, இது ஏதோ தப்பா படுது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இப்பதான் அங்க உள்ள கடைகளுக்கு அவர் வந்து போறாரு. அங்குள்ள மக்கள் எல்லாரும் பாக்குறாரு. ரிஸ்க் ஏதோ தவறான வழியில சம்பாதிக்க நினைக்கிறேன். நாளைக்கு அவன் வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஊரை விட்டு தவிர்க்கணும், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்றான். அதே போல எல்லாருமே அவங்க வந்து போறாங்க. இப்பதான் ரிஸ்க், அகமது, பாத்திமா அவங்க வந்து நின்று இருக்காங்க. இப்ப அந்த போலீஸ்காரர் ஹென்ரோ வந்து கேக்குறாரு, நீங்க ஏதோ தவறான வழியில வந்து சம்பாதிச்சிட்டு இருக்க, அதனாலதான் இவ்வளவு வேகமா வந்து மோட்டார் சைக்கிள் வாங்குற, வீடு கட்டுறீங்க, நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் வந்து கோவத்தோட கேட்கிறாரு. இப்பதான் ரிஸ்க் கொஞ்சம் வந்து அமைதியா வந்திருக்கான். இப்ப அங்க எல்லோருமே நாங்க எந்த ஒரு தவறான வழியும் நாங்க போகல, நான் என்ன செய்யறேன் அப்படின்னு நாளைக்கு நான் சொல்றேன், எல்லோரும் வாங்க அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப எல்லோருக்கும் கொஞ்சம் ஆச்சரியம். நான் தவறான பாதைக்கு போற மாதிரி இருந்தா நீங்க தாராளமா என்ன போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் தரலாம். ஆனா நான் நேர்மையான பாதையில நான் நிரூபிப்பேன். அப்படி போக வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்ல. நாளைக்கு என்னோட தோட்டத்துக்கு வாங்க, எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன் அப்படின்னு எல்லா மக்களிடம் சொல்றான். இப்ப போலீஸ்காரர் ஹென்ரோ வந்து எதிர்க்கிறது. அவருடைய முகத்துல இன்னும் கோபம் குறையல. இது மட்டும் பொய்யா இருந்தது அப்படின்னா, நீ தவறான பாதையில ஏதாவது நீங்க செய்றீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷமே உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவோம், இல்ல ஊர்ல நீங்க வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எச்சு போறாரு. இப்ப மறா விடியுது. அன்னைக்கு எல்லோருமே ரொம்ப அமைதியா இருக்கிறாங்க. எல்லா நாளும் ஆரவாரமா அங்கிங்க போயிட்டு இருப்பாங்க. எல்லாருமே சந்தோஷம் பேசிட்டு இருப்பாங்க. எல்லோரும் முகத்திலையும் ஒரு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம் இருக்கு. இப்ப எல்லாரும் கூடி வந்துடுறாங்க. இந்த நேரத்துல தான் ஹென்ரோ அவருடைய கம்ப்யூட்டர் இருந்து முன்னாடி வைக்கிறான். அவன் கையில ஒரே ஒரு கேமரா மட்டும் தான் இருக்கு. அந்த கேமரா ஒரு கம்ப்யூட்டர் இருந்து இருக்குது. இப்பதான் அங்க எல்லோருமே பேசுறான். இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்க. நீங்க எல்லாருமே சந்தோஷமா தான் வந்து இருப்பீங்க. 4 வருஷமா நான் ஏதாவது சாதிக்கிறேன் அப்படின்னு பல விதங்கள்ல நான் முயற்சி பண்றேன். அப்பதான் எனக்கு வீடியோ கலை ரொம்பவே நல்லா வந்தது. எனக்கு வீடியோ எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். இப்ப என்னுடைய அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. என்னுடைய அம்மாவோட சமையலை நான் பல விதமா வீடியோ எடுத்து அது சமூக வலைதளங்கள்ல நான் பரவ விட்டேன். இப்ப இன்ஸ்டாகிராம், Facebook, யூடியூப் அப்படின்னு எல்லா வலைதளங்களும் என்னுடைய வீடியோ வந்து பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப பாப்புலர் ஆச்சு. இப்ப ஆரம்பத்துல எனக்கு எதுவுமே வரல. கடந்த 2 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் திடீர்னு ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்து ஏற்பட்டுச்சு. 4-5 மாசத்துக்கு முன்னாடி தான் பெரிய அளவுல என்னுடைய வீடியோ எல்லாம் பிக்கப் ஆக ஆரம்பிச்சது, பணம் வர ஆரம்பிச்சது. இதுல இருந்து தான் நான் பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கேன். நீங்க நம்புனா இதை பாருங்க அப்படின்னு அந்த கம்ப்யூட்டர் காட்டுறான். 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ், 5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு நிறைய ஃபாலோவர்ஸை இன்ஸ்டாகிராம், Facebook, யூடியூப் அப்படின்னு சமூக வலைதளங்களை நிறைய பேர் வந்து வச்சிருக்கான். இப்ப அந்த மக்கள் எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அவருடைய வீடியோவும் காட்டுறான். அந்த வீடியோல அவருடைய அம்மா
சமைச்சிட்டு இருக்க தெரியுது. அந்த ஊருடைய இயற்கை அழகும் அதுல தெரியுது. எல்லா மக்களுமே ஆச்சரியப்பட்டு ஆனா ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்பதான் அகமதியிடம் நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம், நான் உன்னை வேலைக்கு கூப்பிடாம இருந்ததுக்கு எங்களை ரொம்ப மன்னிச்சிருங்க அப்படின்னும் எல்லாம் மன்னிப்பு கேட்கறாங்க. அதே போல பாத்திமாவிடம் உங்களிடம் சம்சா ஸ்வீட் எதுவுமே வாங்க மாட்டேன், அதனால என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னும் எல்லாரும் மன்னிப்பு கேட்கறாங்க. இப்ப அந்த போலீஸார் ஹென்ரோவால தாங்கி கொள்ளவே முடியல. ஒரு திறமைய யாராலையும் தடுக்க முடியாது, நான் உங்களை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு ஹென்ரோ பேசிட்டு வேகமா வெளில போறாரு. இப்பதாங்க மணி 5 மணி ஆகுது. அவர் நேரம் வீட்டுக்கு வந்தவரு அவருடைய மனதுல ஏதோ தப்பா படுது. அதுவரையும் அமைதியா இருந்தவரு ரிஸ்க் வீட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு அவருடைய மனது அமைதியாவல, ரொம்ப பரபரப்பா இருக்கு. அவர் ஏதோ வித்தியாசமா வந்து உணர்றாரு. இந்த இடத்துல தான் அவர் வீட்டு பக்கமா போறாரு. அவர் வீட்டுல ஏதோ பயங்கரமா சத்தம் இருக்கு. அவருடைய பாம்பு ராஜா அங்க கூண்டு விட்டு வெளியே வந்து வர ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல ஏதோ சத்தம் வருது அப்படின்னு பக்கத்துல போய் பாக்குறாரு. அந்த மலைப்பாம்பு ஒரு பெரிய கோழிய பிடிச்சு முழுங்கிட்டு இருக்கு. இப்ப அதை பார்த்து அவர் பயங்கரமா கோவப்படுறாரு. ஏன்னா அவருடைய அனுமதி இல்லாம இதுவரையிலும் அந்த பாம்பு கூண்டு விட்டு வெளியே வந்தது இல்ல. இப்பதான் காலையில விடியுது. எல்லா மக்களுமே வழக்கம் போல செயல்படுறாங்க. ஆனா ஒரே ஒரு வீட்டை தவிர, ஹென்ரோட வீட்டை தவிர மத்த எல்லாமே பரபரப்பா வந்து ஏங்குறாங்க. ஹென்ரோட வீடு மட்டும் திறக்காம இருக்கு. அப்ப பக்கத்து வீட்டுக்காரர் நினைக்கிறாரு ஹென்ரோ வீடு மட்டும் ஏன் வந்து திறக்காம இருக்கு, அவர் எங்கேயும் வெளியூர் போயிருக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா நேரம் கிடைக்க கிடைக்க அவருக்கு சந்தேகம் வந்துருது. இப்ப எங்க வெளில போனாலும் 12 மணிக்கெல்லாம் வந்துருவாரு. அன்னைக்கு 4 மணி வரையும் ஆள் வரல. இப்பதான் உடனே அவருக்கு சந்தேகமாவது. இப்ப கதவு தட்டுறாரு, எந்த ஒரு சத்தமும் வரல. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்லி எல்லாருமே வராங்க, தட்டுறாங்க, ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. அதுல ரிஸ்க் மட்டும் இதுல ஏதோ நடந்திருக்கு, அமைதியா இருக்குன்ட்டு அந்த டோரை உடைச்சு உள்ள போறான். அங்க ஏதோ அழுகின வாட வெளில வருது. அவங்களால தாங்கிக் கொள்ளவே முடியல. எல்லாரும் மூக்க புத்திக்கிட்டு உள்ள வந்து நுழையிறாங்க. இப்ப எல்லாருமே உள்ள போறாங்க. எல்லாருமே அதிர்ச்சியா வராங்க. அந்த மலைப்பாம்பு ராஜா நவர முடியாம கிடக்கு. அதோட வயிறு மட்டும் ரொம்ப பெருசா இருக்கு. அது ஏதோ பெருசா முழுங்கி இருக்குன்றது மட்டும் எல்லாருக்கும் புரியுது. இப்போ எல்லாமே கத்துறாங்க, உடனடியா போலீசாருக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு தகவலும் தராங்க. போலீசார்ல இருந்து உதவிக்குழு வரலையும் எல்லாமே அங்க வருது. வந்த பிறகு திட்டம் போடுறாங்க, ஏதோ ஒரு பெரிய பொருளை பிங்கி இருக்கு அப்படின்னு. போலீஸ் அதிகாரி ஹென்ரோவா தான் இருக்கு அப்படின்னு எல்லாரும் பயப்படுறாங்க. இப்ப அந்த மலைப்பாம்போட வயிறை கிழிக்கிறது தீர்மானிக்கிறாங்க. மலைப்பாம்பு அடிச்சு அங்கேயே கொண்டுட்டு வயிற்ற கிழிக்கிறாங்க. வயிற்ற கிழிச்சா ஹென்ரோ வந்து உள்ள இருக்காரு. எல்லாரும் அதிர்ச்சியா வராங்க. அவரோட கையில அந்த வீட்டோட சாவிய பிடிச்ச மாதிரியே அப்படியே வந்து கிடக்குறாரு. உடனடியா அவருடைய உடலை வெளியே எடுத்து அதுக்கப்புறம் கைவிட்டு உடனடியா அவரை வந்து அடக்கம் பண்றான் ரிஸ்க். அடக்கம் பண்ணிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு வராங்க. யாருமே வந்து அழுவல, யாரும் பதட்டப்படல, எதுவுமே நினைக்கல. அந்த ஊர் மக்களுக்கு நல்லது செய்யல, நட்பாவும் இல்ல. இப்ப எல்லாருமே ரொம்ப வந்து அமைதியா இருக்காங்க. இந்த கிராமத்துல ஒரு காலத்துல பரவிருந்த ஆணவம், அவதூறு, வெறுப்பு சேர்ந்து புதையுது. இப்பதான் ரிஸ்க் அவருடைய குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்காக அவருடைய உடைமைகள் எல்லாம் சுத்தம் செய்யறான் ரிஸ்க். அப்பதான் அந்த போலீஸ்காரர் வீட்டுல ஒரு சிறிய நோட்டு புத்தகத்தை கண்டுக்கிறான், டைரி கண்டுக்கிறான். உள்ள அவருடைய கையால் எழுதப்பட்ட குறிப்பு இருந்தது. அது போலீஸ் அதிகாரி காணாம போனதுக்கு முந்தைய நாள் இரவு எழுதப்பட்டது. சில நேரங்கள்ல என்னுடைய அதிகாரம் நான் யார் என்பதையே மறக்க செய்து. பாம்பு என் பலத்தின் சின்னம் போன்றது. ஆனா அகமதியின் குடும்பத்தினரிடம் நடந்த சம்பத்திலிருந்து நான் அமைதியற்றவனா உணர ஆரம்பிச்சு. ஒருவேளை நாளை நான் காணாம போனா தயவு செய்து என்னை சரியான முறையில அடக்கம் செய்யுங்க. நான் தவறு செஞ்சிட்டேன் என்பது எனக்கு நல்லாவே தெரியும். மன்னிக்கப்படுவதற்கு நான் தகுதியற்றவன். ஆனா எல்லாம் அறிந்த கடவுள் என்னுடைய தாமதமான நோக்கங்களை தீர்மானிக்க கூடாது அப்படின்னு அதை எதிர்க்கு. ரிஸ்க் அந்த நோட்டு புத்தகத்தை நீண்ட நேரம் கையில் வச்சிருக்காரு. ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்களோ அவங்க கூட சேர்ந்து பயணம் செய்யணும். அப்பதான்